ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி மார்னிங் 6:30. இது வந்து மார்னிங் வெறும் வயிற்றுலே சாப்பிட வேண்டியதுப்பா. மலச்சிக்கலுக்கு வைத்தியம். இது எங்கள் அம்மாவுடைய வைத்தியம். இது வந்து அக்கா நைட்டு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஊற போட்டிருக்கேன் வெந்தயம். இது தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாம். இப்போது தண்ணியை வடிகட்டியாச்சு, அது இருக்கட்டும் நம்ம குடிக்கிறதுக்கு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த 1 ஸ்பூன் வெந்தயம் கூட ஒரே ஒரு பனானா, எந்த பனானானாலும் போட்டுக்கோங்க, 1 போட்டுக்கலாம். பனானா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வெந்தயத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை, இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இந்த வெந்தயம் வடிகட்டின தண்ணியையே கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. அக்கா வந்து இது கடல் பாசி ஊற வச்சுருக்கிறேன். அதுவும் நைட்டு தான் ஊற போட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவ்வளோ மலச்சிக்கலுக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கா, இதை காலையில் வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும். வெறும் வயிற்றுல இது 1 ஸ்பூன் கொடுத்துருங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம். மலச்சிக்கலுக்கு அவ்வளோ நல்லது. நார் சத்து நம்மளுக்கு இந்த இதில் வந்து வெந்தயத்தில் ரொம்ப நார் சத்து இருக்குது. வெறும் வயிற்றுல கொடுத்துட்டிங்கன்னா மலச்சிக்கலுக்கு ஒரு 1 டே 2 டேஸ் கொடுக்குறதுக்குள்ள நம்மளுக்கு நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிடும். வாரத்தில் எப்போவுமே வாரத்தில் ஒரு 2 டேஸு 1 டேஸ் கண்டிப்பாக நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொடுத்துருங்க. நம்மளும் சாப்பிட்றணும். அவ்வளோ சூப்பரு. அந்த வெயில் நேரத்தில் ரொம்ப 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 நம்மளுக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி, ரொம்ப நல்லது வேறு. அதனால் இது எங்கள் அம்மாவுடைய வைத்தியம். அக்கா இன்றைக்கி மார்னிங் அதான் அக்கா குரல் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் எந்திரிச்சது. உடனே பண்ணியிருக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்றலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மலச்சிக்கலுக்கு வைத்தியம் இது. அப்புறம் பாடி ஹீட், உடம்புக்கு ஹீட் எல்லாம் நல்லா குறைச்சிரும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தேங்க்யூ. சொல்ல மறந்துட்டேன். இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த தண்ணியை குடிச்சிடணும். இந்த தண்ணி மெயின், ரொம்ப ரொம்ப மெயின். இதையும் குடிச்சிடணும். தேங்க்யூ.